வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, நம்ம இன்றைக்கி ஒரு மசாலா ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாமே நான் ஒரு நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இதுக்கான கன்டென்ட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வெயிலில் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அடிக்கிற வெயிலில் 15 மினிட்ஸ் நல்லா காய வச்சிங்கன்னா, அந்த ஒரு ஈரப்பதமாக இருக்கிறது கூட காஞ்சிரும். ஸோ நம்ம வறுக்கும்போது, ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். என்னென்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சாலுமே, எவ்வளோ மசாலா ஆட் பண்ணி செஞ்சாலுமே, அந்த பாய் வீட்டில் கல்யாணத்தில் சாப்பிட்ற அந்த கலரும் நம்மளுக்கு கிடைக்காது. ப்ளஸ் அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதுதான் அந்த டேஸ்ட்டு எல்லாமே எப்படி வருது, அந்த வாசம், அந்த ஸ்மெல்லு இது எல்லாமே எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த மசாலாவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் இதெல்லாமே வாங்கி ஒரு வெயிலில், நல்ல மிதமான வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பொடி பண்ண முடியாது. இதோட பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதோட கலரும் நம்மளுக்கு போகக்கூடாது. ப்ளஸ் அதோட ஸ்மெல்லும் நம்மளுக்கு வெளியில் தீயிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காஜி பத்திரி 5 கிராம் எடுத்துக்கணும். லைட்டாக பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஐட்டம் எல்லாமே லைட்டாக தீயாமல் எடுக்கணும். தீஞ்சிடுச்சு அப்படின்னா, லைட்டாக தீஞ்சிடுச்சுனாலே அதோட வாசம் வேறு மாதிரி ஆகிடும். ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்கிற நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டும் வராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க, அல்லது அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னாசி பூ ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதுமானது. நம்மளுக்கு அந்த வாசம் அந்த ஒவ்வொரு பொருளோட வாசமும் நம்மளுக்கு அது வெளியில் வரணும். ஸோ அந்த வெளியில் வந்துருச்சு அந்த வாசம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வாசம் வந்துருச்சு அப்படின்னாலே அதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த பிரியாணி இந்த மசாலா கிட்டத்தட்ட நம்ம 1 இயர் பக்கம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 இயர் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்ல. நீங்கள் நார்மலாக வெளியில் வச்சாலே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இது ரோஜா பூ இதழ். ஸோ இது இந்த இதழ் நான் மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன், நாட்டு மருந்து கடையில். இது காய வச்சு பொடியாகவே இருக்குது. இது கல்பாசி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 10 கிராம் கல்பாசி. ரோஜா பூ இதழ் 25 கிராம். இது ஒவ்வொன்றத்தையும் எல்லாத்தையும் வறுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, ஃப்ரை இதில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் வாணலில் கொஞ்சம் மொத்தமான வாணலில் வறுத்தீங்க அப்படின்னா தீ உங்களுக்கு பிடிக்காது, அடியில் தீஞ்சு போகாது. கிராம்பு அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. ஓரளவு மீடியமான கண்டென்ட்டில் போடணும். ஸோ நான் இதில் 15 கிராம் எடுத்திருக்கேன் கிராம்பு. நீங்கள் மசாலாவை நீங்கள் பிரியாணிக்கு மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நான்வெஜ் செய்யும்போது எப்போதுமே கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம், கரம் மசாலா, கறி மசாலா ஆட் பண்ணிப்போம். ஸோ அது எதுவுமே தேவையில்லை. இந்த மசாலா நீங்கள் ஒரு மசாலா ஒரு நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பூன், 3/4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிங்கனாலே போதும். நல்ல ஸ்மெல் அடிக்கும். இது பட்டை. நான் சுருள் பட்டை வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் நார்மலான பட்டை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுருள் பட்டை அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வரும். அந்த பிரியாணிக்குள்ளே வாசம் சூப்பராக அடிக்கும். நான் 25 கிராம் சுருள் பட்டை வாங்கியிருக்கேன். நீங்கள் 2 பட்டையும் கலந்து கூட போடலாம். நல்லா சுருளாக நல்லா நீளமாக இருக்கும். நல்லா உடச்சி நம்ம ஏன்னா காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ காய வச்சு வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா சுருண்டு கிடைக்கும். நல்லா உடைக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு வந்துடும்.
பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிஞ்சி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை தீய விட்டுறக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுமானது. நீங்கள் வீட்டில் என்வி செய்யும்போது, நான்வெஜ் செய்யும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டிங்கனாலே நல்ல ஒரு வாசம் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். நீங்கள் பிரியாணி மசாலாவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது 1 கிலோவுக்கு வந்து ஒரு 1½ ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும், நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் அந்த மசாலாலாம் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு மிளகாத்தூள் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணும்போது அந்த மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலாவுக்கு பதிலாக இந்த மசாலா நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கலர் கிடைக்கும், பிரியாணி கலர் கிடைக்கும், பாய் வீட்டு பிரியாணி கலர். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே கொத்தமல்லி மட்டும்தான் 100 கிராமில் போட்டிருப்பேன். ஸோ இதை வந்து தனியான்னு சொல்லுவாங்க. இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, தீய விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து என்கிட்ட வந்து ஜீரா இல்லை, உங்கள்கிட்ட ஜாய் சீரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாய் சீரா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். அது ஜஸ்ட்டு வாசத்துக்காக போடுறது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லவங்கம் வந்து நான் 25 கிராம் எடுத்திருக்கேன். மராத்தி முக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த லவங்கம் வந்து மிக்சியில் அரைப்படும் போது அரைப்படாது. ஸோ இதை வந்து ஒரு 1-2 நீங்கள் வந்து அம்மி இருந்துச்சு அப்படின்னா அம்மியில் 1-2 நசுக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2-3 ஐட்டம் வந்து நசுங்காது மிக்சியில். ஸோ அதனால் ஒரு 2-3 ஐட்டத்தை வந்து நல்லா மிக்சிலேயோ அம்மியிலையோ இல்லை இடிக்கிற அந்த உரல்லையோ போட்டு லைட்டாக ஒரு குத்தி எடுத்தீங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா நீட்டாக அரைச்சிக்கலாம். சோம்பு வந்து 25 கிராம் நான் எடுத்திருக்கேன். சோம்பை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடலாம். இதில் வந்து நான் 2 வகையான ஏலக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா, மிளகு நம்ம போட்ட உடனே அந்த புகை வந்துடுச்சு இல்லையா? ஸோ மீடியமான அளவில் இருக்குது. எப்போதுமே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நான் ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தீயாது உங்களுக்கு. ஸோ மிளகு வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஏலக்காய் தான். ஸோ இந்த ஏலக்காய் வந்து நான் 10 கிராம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2 வகையான ஏலக்காய் எடுத்திருக்கோம். பெரிய ஏலக்காவும் நான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் சேம் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய ஏலக்காய். கடையில் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னாலே சொல்லுவாங்க, பெரிய ஏலக்காய் அப்படின்னு கேட்டு வாங்கணும். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைப்படாது. ஸோ அதனால் இதை அம்மியில் நசுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து கசகதா வந்து நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் கசகசா வந்து ஜீரணத்துக்காகவும் நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காகவும் தான் இதை ஆட் பண்ணுறது. கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் போட்ட உடனே பொரி வந்துடும். ஸோ பொரி வந்துடுச்சுனாலே நீங்கள் போதும், எடுத்துடலாம். இது வந்து ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காய் வந்து இருக்கிற எல்லாத்தோட மசாலாவிலையும் ஜாதிக்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். அப்படி ஒரு அருமையாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸு வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய சித்தப்பா எனக்கு என்னோடய வளகாப்புக்கு பிரியாணியில் வந்து இந்த ஜாதிக்காயை தெரியாமல் வந்து அரைச்சி போட்டாங்க. ஸோ இப்படி தான் மசாலா பண்ணணும்.
என்னோடய சித்தப்பா பிரியாணி வந்து சூப்பராக செய்வாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது ஜாதிக்காய் தான் இந்த பிரியாணி மசாலோட அவ்வளோ டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்